இருள். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இருள் வார்த்தையா பார்த்தா இது சின்னதுதான். இதை சுலபமா வர்ணிச்சிட முடியாது. இருளை வெறும் கருமைன்னு சொல்லிட முடியாது. இருளுக்கு பல பொருள்கள் உண்டு. சிலருக்கு இருள் பயம், சோகம், வலி, கஷ்டம், மரணம். சிலருக்கு அமைதி, நிம்மதி, ஜனனம். அப்போ இருள் நல்லதா கெட்டதா? இதுவரைக்கும் நாம யோசிக்காத கேள்வி. இருள் சூழ்ந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சு வெளிச்சத்துக்கு வரான், உயரத்துக்கு போறான், போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனை சுத்தி ஒரே வெளிச்சம், கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சம். முன்னாடி பாதையில என்ன இருக்குன்னு தெரியல, எந்த திசையில அடியெடுத்து வைக்கணும்னு புரியல, திணறான். அப்போ அதே மனுஷன் இருளை தேடி அலையறான், அமைதியும் மன நிம்மதியும் தேடி அலையறான். ஒருத்தன் இருள்ல இருக்கும்போது வெளிச்சத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிறான். வெளிச்சத்துக்கு போனா அதோடைய தாக்கம் தாங்க முடியாம திணறான். அப்போ இருளுடைய அருமையை புரிஞ்சுக்கிறான். வாழ்க்கைனா என்னன்னு அறிஞ்சுக்கிறான். முன்னேறத்துக்கு வெளிச்சமும் இருளும் சமநிலையில இருக்கணும். இருள் கண்ணாடி மாதிரி. நீங்க அதை எதிரியா பார்த்தா அது எதிரி, மோசமான எதிரி. நண்பனா பார்த்தா நண்பன், நல்ல நண்பன். நம் பிறப்புக்கு முன் தாயின் கருவறையில் இருள்தான். நம் இறப்புக்கு பின் கல்லறையிலும் இருள்தான். இப்படி பல பொருள்கள் உள்ள இருளை நோக்கி நான் ஈர்க்கப்பட்டேன். அதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வாழ்க்கையில இதோடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இருளுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுல நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைச்ச பரிமாணம் தாயின் கருவறையில் உள்ள இருள். எல்லா உயிரும் இந்த இருள்ல இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. எந்த இருள்ல இருந்து உயிர் உண்டாகுதோ அந்த இருளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான முயற்சியை எடுத்தேன். அப்போதான் இப்படி ஒரு மனுஷனை சந்திச்சேன். சார், நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூமை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது பெண்ணோட கருவறையோட பார்ஷியல் செட்டப், அதாவது கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும். ஸோ உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே கருவறையோட கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் இருட்டாக இருக்கும். துளி கூட உள்ள லைட் வராது. ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கு. டெம்பரேச்சர் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் செட் பண்ணியிருக்கு. பிகாஸ் அதுதான் கருவறையோட டெம்பரேச்சர். எப்படி கருவறை ஃபுல்லாக லிக்விடாக இருக்குமோ இந்த ரூம்லேயும் வாட்டர் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக இருக்காது. 1 ஃபீட் அளவுக்கு தான் இருக்கும். உள்ள சிங்கிள் பெட் இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் டாய்லெட் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல். டாய்லெட்னா தனியாக ரூம் மாதிரிலாம் இருக்காது, கமோட் மட்டும்தான் இருக்கும். கமோடு மட்டும்னா புரியல. கமோட்னா எப்படி சொல்கிறது, அதாவது ஜெயிலில் செல் பார்த்துருக்கீங்களே சார், ஐ மீன் படத்தில் பார்த்துருப்பீங்களே, ஒரு ஓரமாக டாய்லெட் இருக்கும். அதே மாதிரி தான் உள்ளேயும் ஒரு கார்னரில் வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் இருக்கும், அதாவது உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃப்ளஷ் பண்ணிடுங்க, இல்லைனா நீங்கள் தான் அவஸ்தைப்படணும். உள்ள டேப் இருக்கா? க்ளீன் பண்ணோன்னா உள்ளார டாய்லெட் பேப்பர் ரோல் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரா? தண்ணி இல்லையா மேடம்? பேப்பரு எப்படி? சாரி சார், உள்ள டாய்லெட் பேப்பர் ரோல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளோரில் இருக்க வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் மை ஒப்பீனியன் அது அவ்வளோ ஹைஜீன் கிடையாது. அப்போ குளிக்கிறதெல்லாம் பாத்ரூம்? சாரி சார், உள்ள பாத்ரூம் கிடையாது. நீங்கள் குளிக்கணும்னா வேணால் ஃப்ளோர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆரோ வாட்டர் தான். அப்படி இல்லைனா நீங்கள் குளிக்காமல கூட இருக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்புறம் ப்ரஷ் அலோட் கிடையாது. ஸோ டூத் ப்ரஷ் பேஸ்ட் இருந்தால் கொடுத்துருங்க. தென் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்கும். உங்களுக்கு பசிச்சா அந்த டேபிளில் 2 டைம்ஸ் தட்டுங்க, டேபிளில் ஃபுட் வந்துடும். உங்கள் ஆளுங்க சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா? நோ சார், உள்ள டக்ட் இருக்கும். அதாவது அது ஒரு டியூப் மாதிரி பெருசாக இருக்கும். அது வழியாக தான் உங்களுக்கு ஃபுட் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அப்புறம் ஃபுட்டு உங்களுக்கு ஒரே வெரைட்டி தான் சப்ளை பண்ணுவோம். ஒரே வெரைட்டினா?
ரைஸ், சாம்பார், ரசம், பொரியல், கர்ட், சப்பாத்தி, சப்ஜி, அப்புறம் ஃப்ரூட்டில் பனானா. ஓகே. குடிக்க தண்ணிலாம் ஓ சாரி, டேபிளில் ஒரு தடவை தட்டினீங்கன்னா வாட்டர் பாட்டில் டக்ட் வழியாக நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டதும் அந்த பிளேட்டு டக்ட்டுக்கு உள்ளே கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா நாங்களே எடுத்துப்போம். ஸோ எனி டவுட் சார்? ஃபைன். ஸோ இதுதான் ரூமை பற்றின டீட்டெயில்ஸ். உங்களுக்கு கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் படி 10 lakhs கிடைக்கும். அப்புறம் உள்ள எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்லாம் அலோட் கிடையாது. ஸோ இருந்தால் இங்கே டெபாசிட் பண்ணிவிடுங்க. இங்கே லாக்கரில் சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்க போகிற இந்த 10 daysல எந்த விதத்துலையும் எங்களை கம்யூனிகேட், அதாவது எங்கள் கூட பேச ட்ரை பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்க்கு ஏதாவது ரிஸ்க்னா மட்டும்தான் நாங்கள் உள்ளே வருவோம். பட் உங்களுக்கு கான்ட்ராக்ட் படி 10 lakhs கிடைக்காது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்ளீட்டாக 10 days உள்ளே இருந்தால் மட்டும்தான் 10 lakhs கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? சார், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லையும் சைன் பண்ணிடுங்க. கீழே ஒரு சைன். ஓகே சார். கரெக்டாக 12 மணிக்கு உங்களை ரூம்குள்ளே அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து பல்ஸும் பிபியும் செக் பண்ணிடுவாங்க. சார், உங்கள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் குயிக்காக பேசி முடிச்சிருங்க. ஏய் வாடா. மொத்த இது தேவையாடா? எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டல. நீ பாட்டுக்கு அவ தூங்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்ட. அவ எழுந்தா உன்னை கேட்டா நான் என்னடா சொல்றது? அதான் சொன்னலடா, பாம்பேக்கு அவள் அம்மாவை கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்லி சமாளி. ஓ, உன் ஓடுகாலி பொண்டாட்டியை கூட்டிட்டு வர போறேன்னு பொய் சொல்ற. ஏய் இரு, அவ பாம்பேல தான் இருக்கான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? டேய் அது சும்மாடா, அம்மாவை சமாளிக்க சொன்ன போய். சரி இதை வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல் செலவு போதும். டேய் என்கிட்டே இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன். சரி உன் காசையும் சேர்த்து இதையும் வச்சுக்கோ, இதையும் அம்முக்கு செலவு பண்ணு. ஏன்டா இவ்வளோ அக்கறையாக இருக்கவன் அவளோட கடைசி காலத்தில் அவளை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு அவள் ஆசையை நிறைவேற்றுறானா? அதை விட்டுட்டு என்னடா இது, எவனோ ஒருத்தன் 10 லட்சம் தரானா, இவர் போய் ரூமில் 10 நாள் இருப்பாராம். என்னடா பண்ணுறது, ஏழையாக போயிட்டானே. பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற காசு தேவைப்படுது. இதை ஒன்று சொல்லிக்க. டேய் இப்போ நான் சண்டை போடுற மூடில் இல்லைடா மச்சி. தப்பார், நீ இருக்கிற தைரியத்தில் தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், டைம் ஆச்சு. பல்ஸும் பிபியும் செக் பண்ணிக்கலாம். தயவுசெய்து அம்மு அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டலில் பாருடா. டேய் இதெல்லாம் எனக்கு சொல்லணுமாடா? அம்மு எனக்கும் பொண்ணு தான். நீ பார்த்து ஜாக்கிரதையாக இரு, நல்லபடியாக திரும்பி வா. ரீடிங்ஸ்லாம் நார்மலாக இருக்குது சார். நீங்கள் உள்ளே போகிறீங்களா?
இருள மூளை குழம்பும். ஆனா முதல்ல திசைகள் குழம்பும்.
காமம். காமம் இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. ரீப்ரொடக்ஷன் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். வெரி ட்ரூ. மனித உணர்வுகள்லேயே சக்தி வாய்ந்த உணர்வு காமம். ஈசனையே விட்டு வைக்காத காமம் இவனை மட்டும் எப்படி விட்டுரும்?
அம்மு, அப்பா உன் பக்கத்துலேயே தாண்டா இருக்கேன். அப்பா எப்போவுமே உன் நினைப்பா தாண்டா இருக்கேன். டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியா? இதோ அப்பா இதோ வந்துட்டேன்டா. அப்பா வரும்போது அப்பா கையில் நிறைய காசு இருக்கும். நீ எப்போவுமே கேட்பியே ஃபோரம் மால் போகணுன்னு. உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் நம்ம ஃபோரம் மால் போகலாம். ஏசி தியேட்டரில் படம் பார்க்கலாம். உனக்கு பிடிச்ச அந்த பிங்க் கலர் கேக் சாப்பிட்லாம். உனக்கு பிடிச்ச பிரின்சஸ் ட்ரெஸ் வாங்கலாம். இன்னும் நிறைய புது புது ட்ரெஸ்ஸு வாங்கி நிறையா அம்மு, அம்மு, பயப்படாத ராமு. அப்பா இங்கே தான் இருக்கேன், பயப்படாத. பயப்படாத ராமு, அப்பாவும் பக்கத்திலே தான் இருக்கேன். மனசுக்கும் புத்திக்கும் ஒரு அளவு தான் வேலி போட முடியும். அப்பா வேலி உடைஞ்சதுன்னா ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. மனசு இருக்கிற திசைக்கு அதை புத்தி கேட்டுட்டு போகும். அம்மு அது சத்தம் சரியான படுத்து திசையான தூங்கிடும். மனசுக்கு தெரியாது, புத்தியும் அதை யோசிக்காது. ஒரு நாள் அம்மு, அம்மா, மனப்பிரமை என்னும் நோய் 3 பேரும் இவனை நைட் ஷோ தாக்கியது. படம் பார்த்துட்டு சும்மா பொய் சொல்லாதீங்கப்பா. நம்ம 3 பேரும் எப்பப்பா தியேட்டருக்கு போனோம்? பொய் சொல்லாமோ? அப்போ நீ சின்ன குழந்தை. சரி சொல்லுங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ம், மணி 12. ம், சுற்றி ஒரே இருட்டான். ம், அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப பயம். நாங்கள் என்ன பண்ணோம், ம், வேகமாக நடந்து வந்துட்டே இருந்தோமா. அப்போ பின்னாடி 2 பேர் பைக்கில் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு இன்னும் பயமாகி வேகமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? என் அம்மு தூக்கிட்டு போக விடுவானா? அப்போ அப்பா என்ன பண்ண, அப்பா பாக்கெட்டில் இருந்த சோட்டா பீம் டாலர் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன். அந்த டாலரை போட்ட உடனே அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பாவுக்கு சோட்டா பீம் சக்தி வந்துருச்சு. அப்போ எதிர்க்க வந்தவனுக்கு விட்டேன் பாரு டிஷ்யூன்னு ஒரு அடி. அவன் அப்படியே பறந்து போய் தூங்கிட்டியா? உன் அம்மா இருந்திருந்தா அவ உனக்கு கதை சொல்லி தூங்க வச்சிருப்பா.
புருஷனும் பிள்ளையும் விட பணம் தான் முக்கியம்னு போயிட்டா. இனிமே நீ தான் என் உலகம் அம்மா. உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல பையனுக்கு கட்டி கொடுத்து பேரம் பேத்திலாம் பார்க்கணும். அதை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே போய் சேரணும். இவன் ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சான். மனப்பிரம்மங்கிறது நோய் இல்லை, சிலருக்கு அது மருந்து. அப்பா பயமா இருக்குப்பா. அங்க ஜன்னல் புருதானி பேய் அம்மா ஒன்றும் இல்லடா அம்மு. அப்பா பயமா இருக்குப்பா. அப்பா பக்கத்துல தான் இருக்கேன் பாரு. பயமா இருக்குப்பா. அங்க ஜன்னல் பேய் இருக்குப்பா. அப்பா எனக்கு அம்மா பயமா ஒன்றும் இல்லடா. அப்பா புருதானி பயமா பையெல்லாம் அப்பா சும்மா கதைக்காக சொன்னேன்டா. அப்பா புருதானி பையெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. அம்மு ஒன்றும் இல்லடா அம்மு. அப்படியே புருதானி பை வந்தாலும் நம்ம டிஷ்ஷும் பண்ணி துரத்திடலாம். தண்ணி குடிக்கிறியா? இந்தா போதுமா? இன்னும் கொஞ்சம். நீ கண்ணை மூடிட்டு தூங்கு. அப்பா பக்கத்திலே தான் இருக்கேன். படுத்துக்கோ. நீ கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டு தூங்கு. அப்பா பக்கத்திலே தான் இருக்கேன். ம். மோ மோ எந்திரா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பார். கண்ண மூடு. இவன் லைஃப்ல சந்தோஷமா இருந்த நாட்கள் மறுபடியும் இந்த இருளை அவன் மனசே அவனை சுத்தி இருக்கிற இருளுக்கு மனப்பிரம வழியா வெளிச்சம் கொடுத்து. சிந்திட்டியா? அம்முங்க வா. வேணாம். ட்ரெஸ்ஸை போட்டுக்க. வேணாம்ப்பா. சின்ன வயசு ஜட்டியோடு சுற்றினா பரவாயில்ல. உன்னை பார்த்தா பக்கத்து ஆண்டி அங்கிள்லாம் பப்பிஷம் சொல்ல மாட்டாங்க. வா போட்டுக்க வா. திரும்பிக்கோ. இப்போதான் அம்முக்குட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க. வா. கண்ணு மூடு. இந்தா காய் வைக்கல, சாப்பிடு. இந்தா இந்தா கடைசி வாய். இந்த ஒரு சப்பாத்தி முடிஞ்சிச்சு. கடைசி சப்பாத்தி தான் இது. சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. அம்மோ அம்மோ என்னடா இது எல்லாம் இன்கம்ப்ளீட்னு போட்டிருக்கு. அம்மு ஒன்று தானே கேட்குறேன்.
ஒர்க்லாம் ரொம்ப டஃப்பா இருக்குப்பா. உன் ஃப்ரெண்டு நிஷா மட்டும் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாளாமே. அவளுக்கு அவங்க அம்மா ஹெல்ப் பண்றாங்க. அது போல எனக்கும் எங்க அம்மா இருந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா நானும் முடிச்சிருப்பேன். அப்பா அப்பா ம், நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. அம்மா ஓடி போயிட்டாங்களாப்பா? சொல்லுப்பா, அம்மா ஓடி போயிட்டாங்களா? அம்மு, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அம்மா பாம்பேக்கு வேலைக்கு போயிருக்காங்கடா. சும்மா போய் சொல்லாதப்பா. நிஷா என்கிட்ட சொன்னா உங்க அம்மாக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால தான் ஓடி போயிட்டாங்களாம். நிஷா உன்கிட்ட சும்மா போய் சொல்லியிருக்காடா. அம்மா பாம்பேக்கு போனால் தானே அங்கே வேலை பார்த்து நிறைய காசு சம்பாதிச்சு உன் ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ண முடியும். அதான்டா அம்மா பாம்பேக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அம்மாவுக்கு என்ன பிடிக்குமாப்பா? எந்த அம்மாக்குடா தான் குழந்தைய பிடிக்காது? அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அப்ப ஏன் அவங்க எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க? அது அம்மா ஆஃபீஸில் ஃபோன் அலௌடு இல்லைடா. அதுலேயும் அம்மாவுக்கு வேறு டே அண்ட் நைட்டு வேலை ரொம்ப அதிகமா. அதனால் அம்மா எனக்கு நைட்டு மட்டும் ஃபோன் பண்ணுவாங்கடா. பகல்ல பண்ணா நானும் பேசுவேன்ல, நீ மட்டும் நைட்ல பேசுற. அது அம்மாவுக்கு பகலில் தான்டா ஃபோன் அலௌடு கிடையாது. நைட்டு 12 மணிக்கு மேலே அம்மா ஃபோன் பண்ணி அம்மு சாப்பிட்டாளா, மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றாளா, நல்லா படிக்கிறாளான்னு தான் கேட்பாங்கடா. என்னை எழுப்பியிருந்தா நானும் பேசியிருப்பேன்ல. அம்மு குட்டியை நான் எப்படி எழுப்புறது? அம்மு நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ட்ரீமில் பாபி டாலோட விளையாண்டுட்டு இருப்பீங்க. அப்போ எழுப்புனா உன் கனவு கலைஞ்சிரும்ல. அதனால தான்டா அப்பா பேசிட்டு வச்சிருவேன். அப்பா, நம்மளும் பாம்பே போலாமாப்பா? அம்மா அங்கே தானே இருக்காங்க. அம்முக்கு இவனோட school இங்க மனைவி தானடா இருக்கு. இவனை School விட்டுட்டு எப்படிடா இன்னொருத்தனோட பாம்பே ஓடி போறது? போயிட்டான். அப்ப பாம்பே ஆனா தான் ஸ்கூல்லாம் மகக்கிட்ட இல்லையா? அவ அம்மா ஒரு ஓடுகாலின்னு சொல்லி வளர்க்கல. அம்மு சில அழகான பாருடா. பொருள்களை சொல்லி என்ன பண்ணுவியா? அம்மாங்கிற வார்த்தைக்கு சமத்தா, அழகு சேர்த்திருக்கா. நல்லா படிச்சு first rank அம்மான்ற எடுப்பியா? ஒரு புனிதமான அப்பதானே அம்மா வரும்போது வார்த்தைக்கு அம்மாக்கு பெருமையா களங்கம் இருக்கும். வரவிடல. அதனால ஒருவேளை நீ நல்லா படிக்கணும். எனக்கு இப்படி நடந்திருந்தா சரி, இப்போ ஸ்கூல்ல இவனை உனக்கு மாதிரி சொல்லி கொடுத்த ரைம்ஸ் நடந்துக்கும்னான்னு அப்பாக்கு பாடி தெரியல. காட்டுவியா? அப்பா வந்து நல்லா கை தட்டி கேப்பனா, எங்க பாடு. குவா குவா வாத்து குள்ள மணி வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும். சரிடா அம்மு, அப்பா போய் சொல்லிட்டேன்டா. அம்மா வரமாட்டாங்கடா. அம்மா உனக்கு பாபி டாலு பிரின்சஸ் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்கடா. அம்மா இல்லைன்னா என்னடா, அப்பா நான் வாங்கி தரேன்டா. பிரின்சஸ் ட்ரெஸ்ஸு, பாபி டாலு எல்லாம் அப்பா நான் வாங்கி தரேன்டா. செல்வி, எதுடி வந்த? விடியா சிரிக்கி, இருக்கோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்தியா? பச்சை குழந்தைடி, அவளை விட்டு போத்து எப்படி உனக்கு மனசு வந்தது? ஓடி போனவட்ட காசு தீந்துச்சா? இப்ப இன்னொருத்தோட ஓடி போறதுக்கு வந்திருக்கியா? உன்னெல்லாம் ஆயிரம் தான் இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, சாதாரண ஆம்பளை தானே. அவனால அவன் பொண்டாட்டிய
சுலபமா மன்னிக்க முடியல. லவ் பண்ணி தானடி கல்யாணம் பண்ணோம். அப்ப எதுக்கடி விட்டு போன? லவ் காசு முக்கியமா போச்சு இல்ல? நான் உன்னை ஒண்ணுமே கேட்க மாட்டேன்டி. தயவு செய்து வந்துடுடி. உனக்கு காசு தானடி வேணும், நான் தரேன்டி. ஒரு வேலைக்கு 4 வேலையா போறேன்டி. தயவு செய்து வந்துடுறி. அம்முக்கு கேன்சர் டி. அஞ்சு மாசம் தாடி உயிரோட இருப்பா. அம்முக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. அம்மா ஃபோன் பண்ணாங்களா? அம்மா என்னை பற்றி கேட்டாங்களா? அம்மா எனக்கு பூச்செல்லாம் வாங்கிட்டு வருவாங்களான்னு கேட்டுட்டு பாடி. ஒரு 5 மாசம் ஒரு 5 மாசம் மட்டும் வந்துட்டு போடி. எனக்கு பொண்டாட்டியா இல்லைன்னா கூட அம்முக்கு அம்மா வந்துட்டு போடி. அந்த நாள் முழுக்க இவன் தூங்கினான். அந்த தூக்கம் இவன் உடலோட இவன் மனசுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதான் இருளோட தாக்கம். இருள நேரத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி நேரம் போறது மட்டும் தெரியும்? அப்பா வயிறு வலிக்குதுப்பா. அப்பா அம்மோ அப்பா வயிறு வலிக்குதுப்பா. அப்பா ஊசி குத்துற மாதிரி இருக்குப்பா. என்னடா ஆச்சு? அப்பா ரொம்ப வயிறு ஒண்ணும் இல்ல வலிக்குதுப்பா. ஒண்ணும் இல்ல. அப்பா நம்ம டாக்டர்கிட்ட போலாம். அப்பா ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா. அப்பா டாக்டர் பக்கத்துல தான்டா இருக்காரு. உடனே அப்பா போயிடலாம். ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா. சார், உங்கள் டாக்டரோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். ஐம் சாரி. அம்முக்கு கேன்சர், விம்ஸ் டியூமர், அட்வான்ஸ் ஸ்டேஜ். அவளோட 2 கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கு, ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. சாரி, காப்பாற்றுற சான்ஸ் ரொம்ப கம்மி. கேன்சரா? இல்லை டாக்டர், நேற்று வரை நல்லா தானே இருந்தா. இல்லை டாக்டர், அது நேற்று சாப்பாடில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் டாக்டர். அதான் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் டாக்டர். இல்லாட்டி வேற அம்முவோட ரிப்போர்ட் மிஸ் ஆகி மாறி இருக்கும் டாக்டர். சார் ஒரே ஒரு வாட்டி சார் ப்ளீஸ் கண்ட்ரோல் யூர் செல்ஃப் சார். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி கேளுங்க டாக்டர். ரிப்போர்ட்ஸ் தரவா செக் பண்ணியாச்சு. உங்கள் டாக்டருக்கு கேன்சர். புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். ரிப்போர்ட்ஸ் போய் சொல்லாது சார். வெரி ரேர் கேசஸில் தான் சிம்டம்ஸ், அதுவும் ஃபைனல் ஸ்டேஜஸில் தெரிய வரும். அன்லக்கிலி அமுதா அந்த ரேர் கேஸாக போயிட்டான். சார் 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 ஆக்சுவலி அமுதாவுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி 5 to 6 months. சர்ஜரி பண்ணாலும் லைக் மேக்ஸிமம் 2 to 3 months எக்ஸ்ட்ரா சர்வை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இந்த கொஞ்ச நாள் அவளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க.
முடிஞ்சால் ஆசையாக கேட்குறத வாங்கித்தாங்க. டாக்டர் அவளை நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் சொன்னீங்களா டாக்டர்? அது எவ்வளோ டாக்டர்? சர்ஜரி ப்ளஸ் மெடிசின்ஸ், அட்மிஷன்ஸ் அண்ட் பெட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 5 to 6 lakhs பக்கம் ஆகும். பட் அந்த சர்ஜரினால் உங்கள் டாக்டரோட லைஃப் ஒரு 2 to 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு மணி ஒரு இஷ்யூ இல்லைன்னா அந்த சர்ஜரி பண்ணலாம். என் அம்மு என்கிட்ட கிண்டர் ஜாய் வாங்கி கொடுங்கப்பா, பாபி டால் வாங்கி கொடுங்கப்பா, பிரின்சஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கப்பான்னு ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பா. நான் மண்டே வந்தால் ஃப்ரைடே வாங்கி தரேன், ஃப்ரைடே வந்தால் மண்டே வாங்கி தரேன். இதுவரையும் வாங்கி கொடுத்ததே இல்லை டாக்டர். நான் ஒரு சாதாரண லேபர் டாக்டர். நான் வாங்குற சம்பளத்தை வச்சு அம்மு ஆசைப்பட்டதெல்லாம் ஆனா இப்போ அம்முக்கு கிண்டர் ஜாய் வாங்கி தரணும், அம்முக்கு பாபி டால் வாங்கி தரணும், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சஸ் ட்ரெஸ் வாங்கி தரணும்னு வயசு கடந்து அடிச்சுக்குது டாக்டர். அம்முக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை வாங்கி தரணும், இந்த அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்க இன்னும் கொஞ்சம் நாட்களை வாங்கி தரணும், அம்முக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை வாங்கி தரணும், அம்முக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை வாங்கி தரணும். அப்பா ஏன்பா நீ ரொம்ப சைலண்டா இருக்க? அப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கேன்டா. அப்பா என் உடம்புக்கு என்னப்பா? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைடா, சாதாரண வயிற்று வலி தான், மருந்து குடிச்சா சரியா போயிடும்னு சொன்னார். அப்பா ம். அப்பா சொல்றா. நான் செத்துருவேனாப்பா? ஏய் சி, யாராவது சாதாரண வயிற்று வலிக்கு போய் சாவாங்களா? அப்பா கூட தான் வயிற்று வலி வந்துச்சு, மருந்து குடிச்சோன்னு சரியா போயிடுச்சு தெரியுமா? நீயும் மருந்து குடிச்சா சரியா போயிடாமோ? போப்பா, நீ போய் சொல்ற, எனக்கு தெரியும், நான் செத்துருவேன். நான் போய் சொல்லமோ, உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படியே சாவு உன் கிட்ட வந்தாலும் அதை டிஷ்ஷும் பண்ணி அப்பா துரத்திடுவேன்டா. சரி, அப்பா இப்போ உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ம் ஒரு ஊரில் ஒரு அம்மா ஆடு, ஒரு அப்பா ஆடு, அப்புறம் அம்மு மாதிரி ஒரு குட்டி ஆடு இருந்துதான். ம் இந்த அப்பா ஆடு இந்த அம்மா ஆடுக்கும் குட்டி ஆடுக்கும் டெய்லியும் புல் எடுத்துகிட்டு வந்து போடுமா. ம் அந்த அம்மா ஆடுக்கு இந்த அப்பா ஆடு எடுத்துகிட்டு வர புல் பத்தவே இல்லையாம். ம் அதனால இந்த அம்மா ஆடு இந்த அப்பா ஆடையும் குட்டி ஆடையும் விட்டுட்டு நிறைய புல் இருக்க இடத்துக்கு ஓடி போயிடுச்சான். ம் அப்புறம் அந்த குட்டி ஆடை இந்த அப்பா ஆடு மட்டும்தான் பார்த்துக்கிச்சான். அந்த குட்டி ஆடுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அப்பா ஆடுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அந்த அப்பா ஆடு குட்டி ஆடை காப்பாற்ற அதால் முடிஞ்சதை எல்லாம் செஞ்சிச்சான். ஓடி போச்சுல்ல, அந்த அம்மா ஆடு திடீர்னு ஒரு நாள் திரும்பி வந்துருச்சான். திரும்பி வந்ததும் அப்பா ஆடுக்கிட்ட சாரி கேட்டுச்சான். இனிமே போகவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆடு அப்பா ஆடு குட்டி ஆடு மூணும் சேர்ந்து ஜாலியாக இருந்துச்சான். அம்மு, கதை பிடிச்சிருந்ததா? அப்பா
எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. ஏய் சொல்ல மறந்துட்டேன் பாடுறா, அம்மா பாம்பேலேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க இனிமேல் நம்ம கூட தான் இருக்க ஒரு போகிறாங்க. வாட்டி இப்படி தான் போய் சொல்கிறேன். அம்மா வரவே மாட்டேங்கிறாங்க. அம்மா உண்மையிலே கிளம்பிட்டாங்கடா. நீ இப்பெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேன். ப்ராமிஸா? நாளைக்கு இந்நேரம் அம்மா நம்ம கூட இருப்பாங்க. அம்மா அந்த பக்கம், அப்பா இந்த பக்கம், நடுவில் அம்முக்குட்டி 2 பேர் மேலேயும் காலை போட்டுட்டு ஜாலியாக படுத்து தூங்குவாங்களாம். ப்ராமிஸா? ப்ராமிஸ். சரி, இப்போ நீ சமத்தா தூங்குவியா? தூங்குறியா? ம். தூங்கு. நீ என்ன கொஞ்ச நாள்ல விட்டு போயிடுவல்லாமோ? முதல்ல ஒரு பணக்காரவங்க அம்மாவை என்கிட்ட பிரிச்சா, இப்போ அந்த கடவுளை என்கிட்ட பிரிச்சு உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி அவன் தனியா இருக்க போறேன்? உன் கூட சேர்ந்து சாவர தைரியம் கூட அந்த அப்பாக்கு இல்லாமோ? அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா பிறக்கணும். அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார அப்பனுக்கு நீ பொண்ணா பிறக்கணும். அடுத்த ஜென்மத்தில் நீ ஆசைப்பட்டு கேட்குற இதெல்லாம் வாங்கி தர அப்பனுக்கு பொண்ணா நீ பிறக்கணும். அடுத்த ஜென்மத்தில் நீ சத்தியம் பண்றதெல்லாம் செய்யற அப்பனுக்கு நீ பொண்ணா பிறக்கணும். அடுத்த ஜென்மத்தில் நீ பெரிய பொண்ணாகணும். உனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டி நகை நட்டெல்லாம் போட்டு உனக்கு சடகு பண்ணோம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வரணும். அப்புறம் உனக்கு கல்யாணம் நடந்து உனக்கு புள்ளெல்லாம் பிறந்து நீ பேரன் பேத்தெல்லாம் பார்த்து அடுத்த ஜென்மத்திலேயாவது வாழ்க்கை நீ முழுசா வாழணும். இந்த ஜென்மத்துக்கு சேர்த்து அடுத்த ஜென்மத்துல வாழ்க்கை நீ முழுசா வாழணுமோ? இவ்வளவு நாளா சயின்ஸ் தான் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கக்கூடாதா? அந்த கடவுள் இவன் அம்முவை எப்படியாவது காப்பாத்திரக்கூடாதான்னு ஒரு ஆசை. செல்வி, 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 நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டி. எனக்காக நீ வருவேன்னு தெரியும். நம்ம அம்முக்காக நீ வருவேன்னு தெரியும். எப்படி இருக்க? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை விட்டுட்டு காசு தான் பெருசுன்னு போயிட்டேன். அதுக்கு நான் நல்லாவே அனுபவிச்சிட்டேன். அதெல்லாம் பழைய விஷயம்டி, அதெல்லாம் பேச வேணாம். அதான் வந்துட்டல. இல்லைங்க, உங்க அருமை தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். அது ஏதோ நடந்துச்சு. நம்ம நேரம் சரியில்லை. இப்போ நீ தான் வந்துட்டல. எங்க அம்மு எப்படி இருக்கா? நல்லா வளர்ந்துட்டாளா? ஏன் அலறீங்க?
அம்முக்கு கேன்சர் டி. என்னங்க சொல்றீங்க? அம்மு அம்மு அம்மா வந்துட்டு பாருமா. அம்மு அம்மு இன்னும் 5 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு சொல்றாங்கடி. ஐயோ கடவுளே. அம்மு அம்மு நம்ம அம்முவை இந்த 5 மாசம் பார்த்துக்கிறோம் டி. வாங்க சார் வாங்க சார் லைட்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் அம்மு அம்மு செல்வி சார் அம்மு சார் வாங்க சார் வாங்க சார் ஏய் இதை விட்டு வாடா. வாங்க சார். இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட்டு வாங்க வாடா. சார். அம்மு போயிட்டாடா. அம்மு குழந்தை செத்துடாடா. இங்க என்னடா பண்ற? ஏய் இல்லையே சொல்லடா. பைத்தியம் பைத்தியக்கார மாதிரி பாபிடா பண்றடா. வாய்த்தற சொல்லிருந்தேனே. அம்மு பிரின்சஸ் நான் சொல்லியிருந்தேன்டா. அம்முவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவ இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கண் கலங்கிருச்சு. எனக்குள்ள இவ்வளோ மனிதநேயமான நானே யோசிச்சேன். This guy made me human, mentally more human. அம்மு அப்பா வந்துட்டேன்டா. இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச பாபி டாலு சாக்லேட்டு கேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா பாபி டால் எவ்வளோ அழகா இருக்கு. என்னை விட அழகா? ஐயோ என் அம்மு தான் உலகத்திலேயே பெரிய அழகி. இந்த 4 சுவருக்குள்ள இருக்கிற இருள்ல இவன் அம்மு இன்னும் சாகல, சாகவும் மாட்டான். இந்த இருள்ல அவன் அம்மு எப்பொழுதும் அவனுடைய செல்ல மகளாய் இருப்பான். அவனுக்கு அந்த வெளி உலகம் வேணாம், அந்த வெளிச்சம் வேணாம். இந்த இருள் போதும். இருள்ல தான் நட்சத்திரம் தெரியும். இவனுக்கு அவன் அம்முதான் நட்சத்திரம். மனப்பிரம்ம நோய் இல்லை, மருந்து. நீங்க இருளை தழுவினால் ஒளி உங்களை தழுவும்.